இறைவனாகிய சிவபெருமான் தான் உலகிற்கு முழுமுதற் பொருள் என்று அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லி சங்கார கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அனைத்திற்கும் ஆதியானவன், அனைத்திற்கும் அந்தமானவன், ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியானவன். அவன் ஆணாகவும் இருக்கக்கூடியவன், பெண்ணாகவும் இருக்கக்கூடியவன், அழியாகவும் இருக்கக்கூடியவன், பாலினம் கடந்தும் திணை வேறுபாடு கடந்தும் இருக்கக்கூடியவன். அவன் உயிர்களுக்கு ஒன்றாகவும் உடனாகவும் உயிர்களும் இந்த படைப்புகளையும் விட்டு நீங்கி வேறாகவும் இருக்கக்கூடிய இத்துணை தன்மைகளையும் உடையவன். அவன் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத சோதி. நம்முடைய சிற்றறிவை கொண்டு, இந்த மூளையை கொண்டு நாம் எவ்வளவுதான் கசக்கி பிழிந்தாலும் அவனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது, இந்த பிறவியெல்லாம் தேடினாலும். அதனால் தான் மாணிக்க வாசக பெருமான் தன்மை பிறரால்